ஸோ வெல்கம் பேக் டு த செஷன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக ரிவர்ஸ் பார்த்தோம், நேச்சுரல் வெஜிடேஷன்ஸு அதெல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணோம். ட்ரைபல்ஸ் ரிலேட்டடாக எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ as we said in the last video, in this video we are going to discuss about the world mapping. ஓகேங்களா, வேர்ல்டு மேப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜாகிரஃபிக்கு வந்து வேர்ல்டு மேப் படிக்கும்போது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் படிக்கும்போதே சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா, எனிவேஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வந்துட்டு ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வரும். இந்த பிம்ஸ்டெக்கு ஆர்கனைசேஷன் ரிலேட்டடான கொஸ்டின் ஆகட்டும், இல்லை எனி ஈவெண்ட்ஸ். நம்ம ஐஆர் தனியாகவே செஷன் எடுப்போம். ஓகேங்களா, ஒரு 2 செஷன் வந்துட்டு பிளான் பண்ணியிருப்போம், அதுவும் தனியாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி குரூப்பிங்ஸ் ஆகட்டும், இல்லை எனி ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கும், இல்லை எனி சம்மிட், இந்தியா ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ண சம்மிட் ஆகட்டும், அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் தட் ஹேப்பன்ட் இன் தட் வேர்ல்டு அரேனா, G20 மீட்டிங், ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு அது படிக்கும்போது அது கூடவே நம்ம இதையும் ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது இன்சிடென்ட் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் யூஎஸ் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த மாதிரி ரீஜியனில் எந்த அளவுக்கு வல்னரபுளாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்புறம் ரெட் சி, அப்புறம் போர்ட்ஸ், ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் ரிலேட்டடான போர்ட்ஸ் ஆகட்டும், சி, ஓகேங்களா, அந்த சி வந்து எங்கே கனெக்ட் ஆகுது, எங்கே ஜாயிண்ட் ஆகுது, அந்த மாதிரி ஆகட்டும். அப்புறம் பார்டரிங் கண்ட்ரிஸ், ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் இருக்கும், மெடிட்டேரியன் சீஸ் பற்றி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் அந்த மாதிரியான இதெல்லாம் ஆகட்டும். அப்புறம் வேற என்ன, இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம படிக்கும்போதே வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷனோடையும் வேர்ல்டு மேப்போடையும் வந்து சேர்த்து வச்சுட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஜாகிரஃபி ரிலேட்டடான வேர்ல்டு மேப்பிங்க்கும் அட்ரஸ் பண்ணிக்கலாம், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸும் அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் சொல்லக்கூடியதில் 2 சோர்ஸ் தான். ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான சோர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர். ஓகேங்களா, when it comes to வேர்ல்டு மேப் அவங்க பழசெல்லாம் எதுவுமே கேட்க போகிறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கிறது தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2வது விஷயம் அந்த சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிவைக்யூ. ஓகேங்களா, பிவைக்யூலேருந்தே அப்படி டெரைவ் பண்ணி கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்டிருந்த பிவைக்யூ பாருங்கள், இப்போ எப்படி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா, அதிலிருந்து கேட்கலாம். அதையும் நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, இது 2 பிவைக்யூ. 3வது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மேப் வந்து வச்சுக்கோங்க. எப்போயுமே நியூஸ் பேப்பர் படிக்கலையும் சரி, மேப் வச்சு படிக்கிறது இது ரொம்பவுமே அட்வைசபிள். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, திடீர்னு இப்போ ஃப்ரெஷர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அந்த ஏதாவது பிளேசஸ் வருது. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ஈரான் கண்டினியூஸாக இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஆல்ரெடி அந்த வருஷத்தில் ஏதாவது கண்ட்ரி வந்து ரொம்ப ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 4-5 கண்ட்ரிஸ் கொடுத்து விச் ஆர் ஆல் த கண்ட்ரிஸ் ஹேவிங் ஷேர்ஸ் பார்டர் வித் ஈரான் அப்படின்னு வந்து கேட்கலாம். இல்லை இஸ்ரேல் போயிட்டுருக்கு அப்படின்னா இஸ்ரேலோட பார்டரிங் கண்ட்ரிஸ் என்ன அப்படின்றது கேட்கலாம். அப்புறம் ஸ்ட்ரெயிட்ஸு, ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்ஸ் ஆகட்டும், அப்புறம் இஸ்துமஸ், அதெல்லாமே வந்து படிப்போம். ஓகேங்களா, அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் வாட்டர் பாடிஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா, வேறு ஏதாவது நியூஸில் வந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் வேர்ல்டு மேப்பிங் வந்து நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணவே முடியாது. ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதில் வந்து நிறைய எப்பயுமே வருஷமே கேட்பாங்க. முக்கியம் நம்ம 2025 எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். ஒரு பக்கம் ரிவர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் எங்கே வந்துட்டு ட்ரைன் ஆகும் அப்படின்றது கொடுக்காங்க. ஓகே, பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேகாங், இந்த பக்கம் அந்தமான் சி. ஓகே, தேம்ஸ், ஐரிஷ் சி, ஓல்கா, கஸ்பியன் சி, ஜாம்பேசி, இந்தியன் ஓசன். ஓகே, வி நோ தட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓல்கா பற்றி கேட்டிருக்காங்க. ஜாம்பேசிலாம் வந்துட்டு ஆல்ரெடி பிவைக்யூவில் ஐ திங்க் 1996 என்னமோ வந்துட்டு அந்த கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வெரி ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அதெல்லாமே இருக்கும். தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் அண்ட் பவர் ஆஃப் த பிவைக்யூ. அதுன்ட்டு தான் கேட்பாங்க. மேகாங், அந்த ஓல்கா அதெல்லாமே கேட்டதுக்கு ரீசன் என்னன்னா, அப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நியூஸில் வந்துகிட்டே இருந்தது. ஓகேங்களா, ஓகே, வி நோ தட் மேகாங் ரிவர், அப்புறம் மேகாங் கங்கா கோஆப்ரேஷன்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து படிச்சிருப்போம். இந்தியா பார்ட்னராக இருக்காங்களா இல்லையா, ஆல்ரெடி அந்த ஆங்கிளையும் கேட்டிருக்காங்க. ஸோ மேகாங் ஃப்ளோஸ் இன்டு த சவுத் சைனா சி, நாட் இன்டு த அந்தமான் சி. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் இஸ் த ராங் ஆன்சர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேம்ஸ் வந்து எங்கே ட்ரைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நார்த் சி. ஓகேங்களா, அப்போது இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ நார்த் சி, பால்டிக் சி அதெல்லாம் நியூஸில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதுனால அந்த நார்த் சீயில் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் பார்டரில் இருக்குது. பால்டிக் சி கேட்டாங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் ஷேர்ஸ் பார்டர் வித் தீஸ் சீஸ்.
ஓகேங்களா, அதையும் வந்து பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நார்த் சி பற்றி ஆல்ரெடி பிவைக்யூலையும் கேட்டிருக்காங்க, அதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மூணாவது பாருங்கள், ஓல்கா. எஸ், தட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். ஓல்கா ட்ரைன்ஸ் இன்டு த கஸ்பியன் சி. ஓகேங்களா, தட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த்து ஜாம்பேசி. Zambezi is also drained into the Indian Ocean. That's also correct. So the right answer for this question is option C, 3 and 4 only. Okay, it's a correct answer. So we'll go to the next question. Consider the following pairs. Same, இந்த பக்கம் C, இந்த பக்கம் பார்டரிங் கண்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. எப்பயுமே எந்தெந்த சீஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இல்லை நியூஸில் வருதோ தயவு செய்து அந்த நியூஸ் அந்த சியை மட்டும் எடுத்து வித்து பார்டரிங் வித் கண்ட்ரிஸ் அப்படின்றத ஒரு நோட் மாதிரி எழுதிக்கிங்க. ஓகேங்களா, அது முக்கியமான கண்ட்ரிஸ்னால் மெடிட்டேரியன் சீ பற்றி ரொம்ப ரொம்ப கேட்பாங்க. கஷ்டமாக இருந்தாலும் ஒரே தடவை ஒன் டைம் இன்வெஸ்ட் மாதிரி நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மெடிட்டேரியன் சி ஆகட்டும், அப்புறம் சின்ன சின்ன சி லைக் ரெட் சி. ஓகேங்களா, ரெட் சி பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கேட்பாங்க. அப்புறம் கஸ்பியன் சி, பிளாக் சி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு சில நிமோனிக்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, யூ கேன் யூஸ் தட் நிமோனிக் ஆஸ் வெல். ஓகேங்களா, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து அது படிக்கும்போது மறக்காமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வில் கெட் இன் டு த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து ஏட்ரியாட்டிக் சி, சரி அல்பேனியா. ஓகே, தெரிஞ்சால் ஓகே, தெரியலனா ஃபைன். அடுத்து வந்து பாருங்கள் பிளாக் சி. பிளாக் சி வந்துட்டு இட்ஸ் நாட் வித் ஷேர்ஸ் பார்டர் வித் குரோேஷியா. ஓகேங்களா, ஏன்னா பிளாக் சீலாம் அப்போ வந்துட்டு ரஷ்யா அண்டு உக்ரைன் அந்த டைமில் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் கேட்டப்போ இப்போ வார் எதுவும் ஸ்டார்ட் ஆகல, பட் இந்த க்ரீமியா இஷ்யூஸ் வந்து போயிட்டு வந்தது. ஓகேங்களா, 2014 க்ரீமியா அனக்சேஷன், அப்புறம் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் ஃப்ரம் 2019. ஸோ அப்போ வந்து பிளாக் சி வந்துட்டு நியூஸ்லேயே வந்துட்டு எப்பயுமே இருந்துகிட்டு இருந்தது. அப்போ இதுக்கு வந்து பிளாக் சி வந்து பார்டர்ஸ் வித் ஜார்ஜியா இருக்கும். ஜார்ஜியா, உக்ரைன், ரஷ்யா, ரோமானியா, பல்கேரியா, டர்க்கி. ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து இந்த இடத்துல குரோஷியா வந்துட்டு இருக்காது. ஸோ குரோஷியா வராது. அடுத்து கஸ்பியன் சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிமோனிக், ஃபேமஸ் நிமோனிக் ஒன்று இருக்கும், தாரிக் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா, லைக் டர்க்மெனிஸ்தான், அடுத்து ஆப்கானிஸ்தான், அசர்பைஜான் இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகேங்களா, தென் ரஷ்யா, அப்புறம் ஈரான் இருக்கும். ஓகேங்களா, தென் கேஃபார் கசகஸ்தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்கள். தாரிக்னு இருக்கும், அதில் கசகஸ்தான் இருக்குது. இஸ் த ரைட் ஆன்சர். மெடிட்டேரியன் சி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொரோக்கோ வந்துட்டு வரும். ஸோ மெடிட்டேரியன் சி பார்க்கும்போது நார்தன் ஆஃப்ரிக்கா பாருங்கள், வெஸ்ட் ஏசியா கண்ட்ரிஸ் எதுன்னு பாருங்கள், கீழே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்னென்ன வரும் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அது எல்லா கண்ட்ரிஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்தன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் ஏசியன் கண்ட்ரிஸ், தென் ஏன்னா மெடிட்டேரியன் ஓஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்துகிட்டே இருக்கும், ரொம்பவுமே ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் அப்படின்றதுனால விடாமல் கண்டினியூஸாக அதிலிருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க கொஸ்டின். ஈவன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் பார்க்கும்போது லெவாண்ட் அப்படின்னு ஒரு ரீஜியன் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த மெடிட்டேரியன் ஓஷனை தான் வந்துட்டு லெவாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம பேசிக் ஜியாகிரஃபிலையுமே வந்து படிப்போம், ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் சி வந்து பார்த்திங்கன்னா ஜிபூட்டி வரும், எரிட்ரியா வரும், அப்புறம் சவுதி, அப்புறம் சிரியா வராது, சவுதி, சொமாலியா வரும், அப்புறம் ஏமன் வரும். ஓகேங்களா, அந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அந்த இடத்துல தான் ரெட் சி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து சிரியா வந்துட்டு வராது. சிரியா விச் இஸ் லொக்கேட்டட் இந்த வெஸ்ட் ஏசியன் ரீஜனில் இருக்கும். ஸோ ரெட் சி வந்து கீழே இருக்கும். ஸோ சிரியா வந்துட்டு வராது. ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1, 3 and 4. ஸோ அகெயின் ரெட் சி கேட்டிருக்காங்க. 2024 வந்து ரெட் சி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இந்த இதில் பார்ப்போம், அப்படின்னா ஐஆரில் பார்ப்போம். ஐ திங்க் ஐஆரில் மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ இது ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வில் கோ டு த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் B, 1, 3 and 4 only. So we'll go to the next question again. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டவுன் டு எர்த் சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்திருந்தாலும் அதையும் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அக்ராஸ் வேர்ல்டு எங்கேயாவது ரிவர் வந்துட்டு பொல்யூட் ஆகிருக்கு, ரொம்ப டிஸ்டர்பிங் லெவலில் பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்னாலோ, இல்லை கண்டினியூஸாக ட்ரை அப் ஆகிருக்கு அப்படின்னாலோ ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக யூபிஎஸ்சியோட மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் அது நீங்கள் எதர் கரண்ட் அஃபேர்லையும் கோ த்ரூ பண்ணுவீங்க, அப்படின்னா நியூஸ் பேப்பர், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் போஸ்ட் இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் வரும். ஓகேங்களா, அதுலேயே இந்த மாதிரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா டவுன் டு எர்த்தில் இருக்கும். ஓகேங்களா, சரி நீங்கள் தேடி போய் படிக்க தேவையில்ல. இப்போ இஃப் இட் கம்ஸ் இந்த நியூஸ் ஜஸ்ட் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஏன்னா அந்த மாதிரி கேட்ட நியூஸில் தான் ஒரு 2 கொஸ்டின் பார்ப்போம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத. லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். Which of the following acts have shrunk immensely, dried up the recent past due to human activities அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறேன். RLC, Black Sea,
அண்டு லேக் பைக்கல். லேக் பைக்கல் வந்துட்டு சிச்சுவேட்டட் இன் ரஷ்யா. அண்டு பிளாக் சி வந்து நமக்கு முன்னாடி கொஸ்டின்ஸில் தான் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னொன்று அரல்சி. அரல்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்விச் பிட்வீன் இஃப் ஐம் நாட் கசகஸ்தான் அண்ட் ஒன் மோர் கண்ட்ரி வரும். ஓகேங்களா? ஸோ என்னன்றதை பார்த்துக்குங்க. பட் இட்ஸ் சாண்ட்விச் பிட்வீன் த 2 countries. அது என்ன 2 countries-ன்றதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த அரல்சி. பட் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் த ஆப்ஷன் ஏ, one only. RLC is the right answer. This was in the news in the 2018-17 and the time it was in the news. They were continuously they were telling that RLC வந்துட்டு it's become drying up. ஓகேங்களா? ரொம்ப due because of the human activities அதெல்லாமே நியூஸில் வந்துட்டு இருந்தது. அதை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸ் தான் RLC. இதே மாதிரி ஆங்கிளில் 2022 ஒரு கொஷின் கேட்டாங்க. அந்த கொஷினை இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? Okay, let me read out the question. Which one of the following lakes of West Africa has become dry and turned into desert? Again I am reading. Which one of the following lakes of West Africa has become dry and turned into desert? Lake Victoria, Lake Fagubin, Lake Oguta, Lake Volta. Okay, the answer for this question is Lake Fagubin. It is situated in the northern part of the Mali. ஓகேங்களா? மாலின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. இட்ஸ் சிச்சுவேட்டட் இன் த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா? அங்கேருந்து வந்த கொஷின் தான். அங்கே அதுவும் அதே மாதிரி தான். இப்போ இன்னமும் வந்துட்டு நீங்கள் நியூஸில் வந்து பார்க்கலாம். அந்த வியான் அப்படின்ற ஒரு நியூஸ் சேனல் இருக்கும். அதில் வந்து இது வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் த லேக் ஃபகுபைன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற லேக்ஸ்லாம் இருக்குல்ல, லேக் விக்டோரியா, லேக் ஒகுட்டா, லேக் ஓல்டா, இதெல்லாம் எங்கே இருக்குது? இஸ் தேர் எனி இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் தீஸ்? ஓகேங்களா? எந்த கண்ட்ரீஸில் இருக்குது? ஓகேங்களா? ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஆங்கிளில் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ண கேட்ட கொஷின் தான் இது. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மெடிட்டேரியன் சி பேஸ் பண்ணி கேட்ட ஒரு கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரிஸ் ஆஃப் சவுத் வெஸ்ட் ஏசியா does not open out to the Mediterranean Sea? ஸோ இது என்ன கேட்குறாங்க? மெடிட்டேரியன் சீஸில் பார்டர் இல்லாத கண்ட்ரிஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஸ்ட் ஏசியன் பார்ட், அதாவது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த மெடிட்டேரியன் சீஸில் என்னென்ன கண்ட்ரிஸ் பார்டர் ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்றத தயவு செய்து மக்கப் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்தன் ஆஃப்ரிக்காவில் என்ன கண்ட்ரி, கீழே சதர்ன் யூரோப்பில் என்னென்ன கண்ட்ரி, வெஸ்ட் ஏசியாவில் என்னென்ன கண்ட்ரி, விச் மீன்ஸ் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த மெடிட்டேரியன் சீல என்ன கண்ட்ரிஸ் அப்படின்றத ஸ்டோர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ நம்ம ஆல்ரெடி இது 3வது கொஸ்டினாக வந்து பார்க்கணும், மெடிட்டேரியன் சீல என்னென்ன கொஸ்டின்னு, என்னென்ன ஷேரிங் பார்டரிங் கண்ட்ரிஸ்னு. பட் கொஸ்டின் என்னென்னா, டஸ் நாட் ஓப்பன் அவுட் டு த மெடிட்டேரியன் சீன்னு கேட்குறாங்க. வி நோ தட் ஜார்டன் ஆஸ் ஓப்பன் வித் தட் மெடிட்டேரியன் சி. இஸ்ரேல் ஆல்சோ ஆஸ் த டைரக்ட் ஓப்பன், ஐஃபா போர்ட்லாம் இருக்கும், படுத்திருக்கும். Lebanon is also having open with the Mediterranean Sea, but Syria வந்துட்டு it does not have any borders with the Mediterranean Sea. Okay, the right answer for this question is the Syria. But again I am telling you, இந்த 4 countries Syria, Jordan, Israel, Lebanon, one or the other way it's frequently coming in the news. சரிங்களா? இப்போ இஸ்ரேல் லெபனான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் கான்ஃப்ளிக் பிட்வீன் த இஸ்ரேல் கான்ஃப்ளிக் வந்து நடந்தப்போ ஹவுதி அண்டு ஹவுதி கம்யூனிட்டிஸு, ஓகேங்களா? அப்புறம் நிறையா மிலிட்டன் குரூப்ஸ்லாம் வந்துட்டு ஹமாஸ், ஓகேங்களா? அந்த கம்யூனிட்டிஸ்லாம் வந்துட்டு ஃப்ரம் லெபனான் வந்துட்டு தே ஆர் அட்டாக்கிங் அகெயின்ஸ்ட் த இஸ்ரேல். அந்த ரீஜன் எல்லாமே ரொம்ப ஹாட் ஸ்பாட் அண்ட் ஹைலி அன்ஸ்டேபிள் அண்ட் வாலட்டில் ரீஜன் அப்படின்றதுனால, கொஞ்சம் மிலிட்டன்சி ரீஜன் அப்படின்றதுனால இதை பற்றி படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எகெயின் வெரி சிம்பிள் கொஸ்டின். எகெயின் அந்த வருஷம் அந்த கரண்ட் அஃபேராக இருந்தனால கேட்ட கொஸ்டின். டர்க்கி இஸ் லொக்கேட்டட் பிட்வீன். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நோவிங் த என்ன சொல்கிறது, விஷுவல் மெமரி அண்ட் விஷுவல் திங்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அவன் ரொம்ப சிம்பிளாக கேட்டான். டர்க்கி லொக்கேட்டட் பிட்வீன் அப்படின்னு கேட்டான். டர்க்கி வி நோ த டர்க்கி இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் த பிளாக் சி அண்ட் மெடிட்டேரியன் சி. ஓகேங்களா? இந்த கர்வு மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா மெடிட்டேரியன் சி பார்டர் இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சி இருக்கும். எகெயின் இந்த பிளாக் சீல இருந்துட்டு ஒரு சில கர்ச்சி ஸ்ட்ரைட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? கர்ச்சி ஸ்ட்ரைட்டுன்னு இருக்கும். அப்புறம் வந்து 2-3 ஸ்ட்ரைட் வந்து அந்த இடத்துல வந்துட்டு வரும். ஓகேங்களா? அதெல்லாம் என்ன ஸ்ட்ரைட் அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி ஆஃப் மர்மராவுக்கும் பிளாக் சீக்கும் நடுவில் இருக்கிறது என்னது? ஓகேங்களா? அப்புறம் பிளாக் சீக்கும் அது இந்த கிரீமியா இதெல்லாம் ஜாயின் பண்ணும்போதெல்லாம்
ஒரு ஸ்ட்ரெயிட் நேம்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா. பாஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட்டு, கெர்ச்சி ஸ்ட்ரெயிட்டு ஓகேங்களா. இதெல்லாம் என்ன அப்படின்றத படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்துருக்கு. there are high chance that questions might repeat in your upcoming prelims. சரிங்களா. ஏன்னா அது வாலட்டைல் ரீஜனாக நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் போயிட்டு இருந்ததுனால ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்ஷன் பி பிளாக் சி அண்ட் மெடிட்டரேனியன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Okay, we'll go to the next question. Again, consider the following pairs. இந்த பக்கம் டவுன் சம்டைம் மென்ஷன்ட் இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் கண்ட்ரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது அகெயின் பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர். எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பிவைக்குள்ளே எப்படி எதை பேஸ் பண்ணி கேட்டதுன்னா கரண்ட் அஃபேரை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸ் ஓகேங்களா. அப்போ இந்த வருஷமும் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாவது ரீஜியன் ஓகேங்களா, ஒரு சில கண்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் ஏதாவது ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி எவ்ரி இயர் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். 25 மேற்கொண்டு கொஷின் வந்திருந்தது. தென் அந்த பர்டிகுலர் கண்ட்ரி எந்த ஸ்டேட்டில் எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்றதை பார்த்துக்கொண்டது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அலப்போ வந்துட்டு சிச்சுவேட்டட் இன் சிரியா. ஸ்னோஸ் தட் வெரி சிம்பிள் கொஷின். ரைஸ். கிர்குக் இஸ் நாட் சிச்சுவேட்டட் இன் த ஏமன், இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ஈராக் ஓகேங்களா. எகெயின் அப்போ வந்துட்டு நிறையா வார், சிவில் வார் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது, அதனால் கேட்ட கொஷின் இது. மூணாவது வந்து பாருங்கள் மோசூல் இட்ஸ் நாட் சிச்சுவேட்டட் இன் த பாலஸ்தீன், இட்ஸ் சிச்சுவேட்டட் இன் த ஈராக் ஓகேங்களா. ஃபோர்த்து மசாரி ஷெரீஃப் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ஆப்கானிஸ்தான், தட்ஸ் த ரைட் ஆன்சர். அதுவும் இல்லாமல் அப்போ 2017-18 டைமில் வந்துட்டு அது கரண்ட் அஃபேரில் வந்துட்டு இருந்தது. ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் which of the pair given above are correctly matched? The right answer is 1 and 4 only is the right answer. சரிங்களா. So we'll go to the next question. Again same year கேட்ட region sometimes mentioned in the news and country கேட்டிருக்காங்க. Okay, let me read out the question. Catalonia. ஸோ வெரி ஃபேமஸ். அங்கே வந்துட்டு நிறையா ஃபேமஸ் ப்ரொட்டஸ்ட்லாம் அப்போ வந்து நடந்துட்டு இருந்தது ஓகேங்களா. கேட்டலோனியா இட்ஸ் வெரி ஃபேமஸ் நேம், வி நோ த. கேட்டலோனியா சிச்சுவேட்டட் இன் த ஸ்பெயின், தட்ஸ் ட்ரூ, ரைட். அடுத்து வந்து பாருங்கள் கிரீமியா. எவ்ரி ஒன் நோ தட் கிரீமியா இஸ் பார்ட் ஆஃப் த உக்ரைன் ஓகேங்களா. லேட்டர் annexed by the Russia, but that's a different issue. But it's originally situated in the geographically situated with the part of the Ukraine ஓகேங்களா, நாட் வித் ஹங்கேரி. ஸோ செகண்ட் தப்பு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிண்டனோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிச்சுவேட்டட் இன் த ஃபிலிப்பைன்ஸ் ஓகேங்களா, தட்ஸ் ட்ரூ, கரெக்ட். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரோமியா வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா எத்தியோப்பியாவில் இருக்குது, இட்ஸ் நாட் சிச்சுவேட்டட் இன் த நைஜீரியா ஓகேங்களா. த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் C 1 and 3 only. பட் த டேக் அவே ஃப்ரம் தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் இன் பிளேசஸ் இன் நியூஸ் ஓகேங்களா. இது வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர் பார்க்குறது மட்டும்தான். வேர்ல்டு நியூஸ் எடுங்க, என்ன வந்து சப்ஸ்டான்ஷியலாக இருக்கணும், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துருக்கணும். ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஏதாவது நடந்திருக்கு, ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நியூஸ் பேப்பர்லேருந்து நோட் டவுன் இட் அண்ட் ரைட் இட் இன் யுவர் நோட் புக் ஓகேங்களா. அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ again we'll go to the next question, the same repetition of the already asked question. Okay, let me read out the question. About 3/4 of the world's cobalt, a metal required for the manufacturing of batteries for electric motor vehicle, is produced by. Okay, ஸோ சிம்பிளாக வந்துட்டு கோபால்ட் மேனுஃபேக்சரிங் பற்றி கேட்குறாங்க ஓகேங்களா. இது வந்து அந்த வருஷம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லாம் நியூஸ்லேயும் வந்திருந்தது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இன் ஜென்ரல் ஆஃப்ரிக்கன் ரிலேட்டடான கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக எதெல்லாம் நியூஸில் இருக்கோ பிவைக்குள்ளே இருக்கோ அதெல்லாம் படித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரலாகவே ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லேருந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பர்டிகுலராக மேப் பேஸ்டு கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபேமஸ் கண்ட்ரீஸு, அங்கே நடக்கிற சிவில் வார்ஸு ஓகேங்களா, எத்தியோப்பியா ஆகட்டும், அப்புறம் டிஆர்சி, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈச் அண்ட் எவ்ரி நியூக்கன் கார்னரில். ஏன் அப்படின்னா எனிவேஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக வர்றது எவ்ரி இயர். இது வந்து நம்ம ரீசெண்ட் ட்ரெண்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி படிக்கிறது ரொம்பவுமே அவசியம். அந்த லைனில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் மேனுஃபேக்சரிங் வந்து எதாவது ஜஸ்ட்னு கேட்குறேன். த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் C, த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ. டிஆர்சி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா. ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது மற்ற கண்ட்ரீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ லித்தியம் ஆகட்டும், லித்தியம் வந்து எங்கே, லித்தியம்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம். அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்கே, அதோட ரிசர்வ் இருக்கிறது எங்கே அப்படின்றத பார்த்துக்கலாம். அதேமாதிரி டைமண்ட் ஆகட்டும், காப்பர் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா, அதாகட்டும், கோல்டு ஆகட்டும், இதெல்லாம் பிவைக்யூவில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அதே ஆங்கிளில் நம்ம படித்து வைக்கிறது
ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டிஆர்சி. ஓகேங்களா. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அகெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2023 கிட்ட சிம்பிள் கொஸ்டின், பட் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, Switzerland is one of the leading exports of gold in terms of value. Okay. Statement number 2, Switzerland has the second largest gold reserve in the world. Again, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரொம்ப ஃபேக்சுவலாக ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு வந்தால் மோஸ்ட் லைக்லி இட் வில் கோ ராங். ஓகேங்களா. ஸோ த சேம் அப்ளைஸ் ஹியர். Switzerland has the second largest gold reserve in the world is the wrong answer. It's not second. The first is USA, second is Germany. ஓகேங்களா. பட் இட்ஸ் அரௌண்ட் 4/5 வந்துட்டு வரும். ஓகேங்களா. சுவிட்சர்லாந்தில் இட்ஸ் நாட் லார்ஜஸ்ட் கோல்டு ரிசர்வ். ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் statement number C. Option C is the correct. Statement number 1 is correct. Yes, it is a leading exporter of the gold in terms of value. But statement number 2 is incorrect. It is not the second largest exporter. ஓகேங்களா. ஸோ அகெயின் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பவுண்ட்ரிஸ் பற்றின கேட்டின கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. விச் கண்ட்ரிஸ் இஸ் ஹேட் பவுண்ட்ரிஸ் வித் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு. இது 2022 கேட்டது. பட் அதை பை த டைம் வந்துட்டு வார் ஹஸ் பின் ஸ்டார்டட். ஓகேங்களா. அப்போ அதனால் அந்த வருஷம் போகும்போது ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் கொஸ்டின், டெஃபினட்டாக உக்ரைன் பற்றி கேட்பாங்க அப்படின்ட்டு. அதேமாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே உக்ரைன் பற்றி கேட்டாங்க. ஸோ 2022 கேட்டது, 2023 கேட்டது, சரி. ஓகேங்களா. ஸோ கன்சிடர் த ஃபாலோவிங் கண்ட்ரிஸ்: பல்கேரியா, செக் ரிப்பப்ளிக், ஹங்கேரி, லத்வியா, லித்துவேனியா, ரொமானியா. How many of the above mentioned countries shared a land border with Ukraine? ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் நிமோனிக் மாதிரி ஞாபகம் வச்சுருந்தேன், எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ சம்டைம் ஐ வுட் அட்வைஸ் தட் இட்ஸ் வெரி குட் டு கீப் சம் கைண்ட் ஆஃப் நிமோனிக். நம்ம முன்னாடி எப்படி தாரிக் அப்படின்றது கஸ்பியன் சீக்கு பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு ஒரு நமக்கு கன்வீனியண்ட்டாக நிமோனிக் வந்து வச்சுக்கிறது ரொம்பவுமே அட்வைசபிள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ நிமோனிக் வச்சு படிக்கிறது கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருந்துச்சு அப்படின்னா எப்பயும் நமக்கு மறக்காது. ஸோ கொஞ்சம் மார்க் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு என்னென்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கேரி அண்ட் ரொமானியா. ஓகேங்களா. வில் ஷேர் பார்டர் வித் ஆக்சுவலி ஷேர்ஸ் பார்டர் வித் உக்ரைன். பட் அதர் கண்ட்ரிஸ் வந்து டஸ் நாட் ஷேர்ஸ் பார்டர் வித் உக்ரைன். 3ம் 6ம் வரும். ஸோ ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2. ஓகேங்களா. 2 கண்ட்ரி தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஃபேக்சுவலாக நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் கை வைக்க முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பட் இது எப்படி பார்க்க கஷ்டமாக இருக்கும், பட் இது ப்ரிடிக்டபிள் கொஸ்டின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா. இந்த வருஷம் எப்படி ஈரானோட பார்டரிங் கண்ட்ரிஸ் கேட்கலாம். ஸோ ஐ பர்சனலி அட்வைஸ் யூ டு ஃபோக்கஸ் ஆன் த பார்டரிங் கண்ட்ரிஸ் வித் ஈரான். ஓகேங்களா. ஈரான் பார்த்துக்குங்க, ஈராக் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ த ரைட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் A2 ஒன்லி 2 வந்து கரெக்ட். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். எகெயின் இந்த பக்கம் ஏரியா ஆஃப் கான்ஃப்ளிக்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் கண்ட்ரி வேர் இட் இஸ் லொக்கேட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ரீஜன் விடாமல் எல்லா ரீஜன் நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக அந்த வருஷம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு டோன்பாஸ் தெரியும், இட்ஸ் சிச்சுவேட்டட் இன் உக்ரைன், பட் தேவ் கிவன் சிரியா. இட்ஸ் நாட் கரெக்ட். கச்சின் சிச்சுவேட்டட் இன் த மியான்மர். ஓகேங்களா. ஸோ பட் தேவ் கிவன் எத்தியோப்பியா. திஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். எகெயின் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா திக்ரேயில் வந்து நிறையா சிவில் வார்லாம் போயிட்டு வந்து அதை பேஸ் பண்ண கேட்ட கொஸ்டின் தான் இது. திக்ரே சிச்சுவேட்டட் இன் த எத்தியோப்பியா. ஓகேங்களா. நாட் இன் த நார்த் ஏமன். ஸோ அப்சல்யூட்லி ஆல் த 3 ஆர் நாட் கரெக்ட். ஸோ த ரைட் கரெக்ட்லி பேர் எபோவ் பேர் ஆர் கரெக்ட்லி மேட்ச் கேட்குறாங்க. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நன் ஆஃப் த எபோவ் இஸ் த ரைட்லி பேர்டு மேட்ச். ஓகேங்களா. பட் இது வந்து ரொம்ப நம்ம மெனக்கெடணும் அவசியம் இல்லை. இது எல்லாமே அந்த வருஷம் கரண்ட் அஃபேர் வந்தது. நம்ம ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னாலே we can easily arrive the answer. அடுத்து வந்து பாருங்கள், again map based question, very simple question. Consider the following pairs. Regions often in news. இந்த பக்கம் reason for being mentioned in the news. Okay. North Kivu and Ituri. War between Armenia and Azerbaijan. No, actually Kivu, Ituri லாம் situated in the DRC. ஓகேங்களா. Democratic of Republic of Congo வந்து இருக்குது. It's not in Armenia. So the wrong. Second, Nagorno-Karabakh வந்துட்டு லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாகவே வந்துட்டு அங்கே கான்ஃப்ளிக் போயிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் த பார்டரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அது ரிலேட்டடாக. ஜஸ்ட் இந்த வார் பிட்வீன் த ஆர்மேனியா அண்ட் அசர்பைஜான் இதுதான் அதுக்கு வரும். ஸோ செகண்ட் ஆல்சோ இவங்க என்ன கொடுத்தாங்க, இன்சர்ஜென்சி இன் மொசாம்பிக்னு கொடுத்துருக்காங்க. எகெயின் ராங். தேர்ட் பாருங்கள், கிர்சன் அண்டு ஜுஃபோரிசியா. ஓகேங்களா. இதுவும் வந்து சிச்சுவேட்டட் இன் த உக்ரைன். கிர்சன்லாம் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அண்டு ஜஃபோரிசியா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரஷ்யா அட்டாக் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக.
ஸோ பட் திஸ் இஸ் நாட் வந்து டிஸ்பியூட் பிட்வீன் த இஸ்ரேல் அண்ட் லெபனான். ஸோ திஸ் ஆல்சோ ராங் பிகாஸ் கெர்சன் இஸ் இந்த உக்ரைன். எகெயின் எல்லாமே தப்பு. த ரைட் ஆன்சர் இஸ் கரெக்ட்லி மேட்ச்சில் வந்து என்னன்னா டி, நன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக்காக தான் இருக்கும். நம்ம அந்த பேசிக் அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அந்த டச்சில் இருந்தோம் அப்படின்னாலே we can easily arrive the answer. We'll go to the next question. Consider the following pairs. இது வந்து 2025 கேட்ட கொஸ்டின். இந்த பக்கம் கண்ட்ரிஸ், இந்த பக்கம் ரிசோர்ஸ் ரிச்சின் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி போன தடவை வந்து சுவிட்சர்லாந்து கோல்டை வச்சு கேட்டாங்களோ அந்த மாதிரி இந்த வருஷம் வந்துட்டு ரிசோர்ஸ் ரிச்சின் கேட்டிருக்காங்க. போட்ஸ்வானா டைமண்ட். நம்ம மேலே ஆப்ஷனில் பார்த்தோம் டிஆர்சி கோபால்ட்டில் வந்துட்டு போட்ஸ்வானா ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக இருந்துச்சு. அப்போ நம்ம போட்ஸ்வானாவில் வேறு என்ன ரிசோர்ஸ்ன்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக தெரிஞ்சிருக்கோம். எஸ், போட்ஸ்வானா டைமண்ட் கரெக்டு. சிலி லித்தியம். நமக்கு அந்த ஏபிசி கண்ட்ரிஸ் படிச்சிருப்போம். அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி. இது வந்து நோன் ஃபார் லித்தியம் அப்படின்னு. ஸோ திஸ் ஆல்சோ கரெக்ட். சிலி நோன் ஃபார் லித்தியம். தேர்ட் வந்து பாருங்கள் இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் வந்து ரிசோர்ஸ் ரிச்சின் நிக்கல் இருக்கா? எஸ் கரெக்டு. நிக்கல் வந்து அங்கே அபண்டண்ட்டாக இருக்குது. ஸோ இன் ஹவு மெனி ஆஃப் த எபோரோ இஸ் கிவன் இன்ஃபர்மேஷன் கரெக்ட்லி மேட்ச்டு? ஆல் த 3 மூணுமே கரெக்ட். ஓகேங்களா? இது நம்ம பிஒய்க்யூ நாலேஜும் பேசிக் ஜியாகிரஃபி நாலேஜ் இருந்து அப்படின்னாலே இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் வந்து அரைவ் ஆயிடலாம். ஓகேங்களா? த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் த ஆல் த 3. எகெயின் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது வந்து எப்படி பிஒய்க்யூ வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் பார்க்கலாம். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து 2024 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? கன்சிடர் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். இந்த பக்கம் ரீஜன் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் நேம் ஆஃப் த மவுண்டைன் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் டைப் ஆஃப் மவுண்டைன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 8 இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். சென்ட்ரல் ஏசியா, Vosges fold mountain. We know that Vosges is not in the central region, whereas Vosges in European region. ஓகேங்களா? On top of that, Vosges is the block mountain, not the fold mountain. So first goes wrong. Okay. Second, Europe mountain range வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மவுண்டைன், டைப் ஆஃப் மவுண்டைன் வந்து பிளாக் மவுண்டைன் கொடுத்தாங்க. பட் திஸ் ஆல்சோ ராங் பிகாஸ் வி நோ தட் ஆல்ப்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் இன் த யூரோப், பட் இட் இஸ் ஃபோல்ட் மவுண்டைன், நாட் அ பிளாக் மவுண்டைன். ஓகேங்களா? வி மஸ்ட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபோல்டு மவுண்டைன், பிளாக் மவுண்டைன். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே தப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவில் தான் அப்பலன்சின்ஸ் வந்துட்டு இருக்குது. வெஸ்டர்ன் யூஎஸ்ஏ இந்த ரீஜனில் இருக்கும். அது வந்து ஃபோல்டு மவுண்டைன். தட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஃபோல்டு மவுண்டைன் தான். அடுத்து பாருங்கள் சவுத் அமெரிக்கா, ஆண்டஸ் ஃபோல்டு மவுண்டைன்ஸ். தட் ஆல்சோ கரெக்ட் பிகாஸ் ஆண்டஸ் இஸ் த ஃபோல்டு மவுண்டைன். ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஆஃப் த எபோரோஸ் கிவன் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி ஒன்லி 2 தான் கரெக்ட்லி மேட்ச்டு. இங்கே ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த செஷனோட இம்பார்ட்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா பிஒய்க்யூ சாஸ்திரா. ஓகேங்களா? அஸ்திரா. ஸோ நம்ம எப்படி பிஒய்க்யூ வந்து படித்து அதுலேருந்து எப்படி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் அப்படின்றது தான். 24ல் ஆண்டஸ் பற்றி கேட்டிருக்காங்களா, ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் 25ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிஒய்க்யூன்றது. கன்சிடர் த ஃபாலோவிங் கண்ட்ரீஸ்: பொலிவியா, பிரேசில், கொலம்பியா, ஈக்குவடார், பராகுவே, பெனின்சுலா. ஆண்டஸ் மவுண்டைன்ஸ் பாஸ் த்ரூ ஹவு மெனி ஆஃப் த எபோவ் கண்ட்ரீஸ். நம்ம வந்து திடீர்னு 25ல் நினச்சிருக்கலாம் என்னடா திடீர்னு ஆண்டஸ் மவுண்டைன் பற்றி கேட்குறாங்க அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது. ஆண்டஸ் மவுண்டைன் கேட்டதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா போன வருஷமே பிஒய்க்யூவில் ஆண்டஸ் பற்றினா ஒரு க்ளூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேசிலும் பராகுவேயும் வராது. ஏன்னா பிரேசிலும் பராகுவேயும் மோஸ்ட் ஈஸ்டர்ன் பார்ட்டில் தான் வந்துட்டு இருக்கும். வேறஸ் நம்ம அந்த ஆண்டஸ் மவுண்டைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெனின்சுலாவிலேருந்து பொலிவியா, கொலம்பியா, ஈக்குவடர், இதில் வந்து சிலி, இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். ஓகேங்களா? இதில் வந்து இருக்கும். ஸோ நம்ம 2ம் 5ம் தூக்கிட்டோம்னா மீதி 4 பேர். ஒன்லி 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அந்த 2ம் வராது. ஸோ அது தெரிஞ்சதுனாலே ஈஸியாக ஆன்சர் வந்து வந்துடலாம். ஸோ வில் கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் கண்ட்ரீஸ்: ஃபின்லாண்ட், ஜெர்மனி, நார்வே, ரஷ்யா. How many of the above countries have border with North Sea? நான் ஆல்ரெடி சொன்னேன் பிளாக் சி, நார்த் சி, பால்டிக் சி இந்த மாதிரிலாம் ஏதாவது நியூஸில் வந்தாங்கன்னா ஹவு மெனி கண்ட்ரிஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணது மீன்ஸ் பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு என்ன மினிமோனிக் வச்சுருந்தேன்னா பெக் ஃப்ரான்ஸ் அப்படின்னு வச்சுருந்தேன். பெக் பிஇ ஃபார் பெல்ஜியம், ஜி ஃபார் ஜெர்மனி அண்டு எஃப் ஃபார் ஃப்ரான்ஸு. ஓகேங்களா? அப்புறம் இ ஃபார் இங்கிலாந்து யூகே, என் ஃபார் நார்வே, டி ஃபார் டென்மார்க். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுருந்தேன். அப்போது நம்ம நிமோனிக் வச்சு அப்ளை பண்ணாலே ஃபின்லாண்ட் வராது,
ரஷ்யாவும் வராது. பட் மீதி இருக்கிறது நார்வே அண்ட் ஜெர்மனி. ஓகேங்களா, இது 2 தான். ஸோ இது ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஹவு மெனி ஆஃப் த கண்ட்ரிஸ் ஹேவ் பார்டர் வித் நார்த் சி இஸ் த ஆப்ஷன் பி. ஒன்லி 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சம்டைம்ஸ் நிமோனிக் வில் ஹெல்ப் அஸ் டெஃபினெட்லி. ஓகேங்களா, இப்போ நார்த் சி, பால்டிக் சி இந்த மாதிரி வந்து எந்த சி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரெட் சியோட பார்டரிங் கண்ட்ரிஸ் கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பட் எகெயின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் அப்போ சூயஸ் கேனல் பற்றி கேட்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஏரியாஸ் வந்துட்டு என்னென்ன கண்ட்ரிஸ் பார்டரிங் பண்ணுது அப்படின்றத படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 கேட்ட கொஷின். ஐ வுட் சே இட்ஸ் எ டிஃபிகல்ட் கொஷின். சரிங்களா, ஏன் அப்படின்னா இந்தளவுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப டூ மச் பர்டிகுலராக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு லேக் வந்து இந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் ஃபஸ்ட் லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். கன்சிடர் த ஃபாலோவிங் வாட்டர் பாடிஸ். 1. லேக் தங்கனிகா. 2. லேக் டோன்லே சாப். 3. பட்டாஸ் லகூன். ஓகேங்களா, இப்போ தங்கனிக்கா ஆல்மோஸ்ட் இங்கேயோ ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் மற்றதெல்லாம் பாருங்களேன், டான்லே சாப் ஆகட்டும், பேட்டோஸ் லகூன் ஆகட்டும், இதை வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த இதில் பார்க்கும்போது கொஷின் என்ன கேட்குறா, த்ரூ ஹவு மெனி ஆஃப் தெம் டஸ் த ஈக்குவேட்டர் பாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நமக்கு ரிவர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தான் ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுதா இல்லை அட்லீஸ்ட் அந்த கண்ட்ரியாவது தெரியணும். ஸோ தங்கனிக்கா நமக்கு தெரியும் தன்சானியா வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கும். ஓகே, ஈக்குவேட்டர் மேலே போகும், தன்சானியா கீழே இருக்கும். ஓகேங்களா, ஸோ டஸ் நாட் பாஸ் த்ரூ. ஓகே, தென் லேக் டான்லே சாப் எங்கே இருக்குன்னா கம்போடியாவில் இருக்குது. கம்போடியா வந்து பார்த்திங்கன்னா லேக் வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் இருக்கும், ஈக்குவேட்டர் கீழே இருக்கும். இதுவும் வந்துட்டு வராது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டாஸ் லகூன், இது வந்து பிரேசிலில் இருக்கும். எகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப் த ஈக்குவேட்டர் இருக்கும். ஈக்குவேட்டர் டஸ் நாட் பாஸ் த்ரூ. ஸோ ஐ வுட் சே இட்ஸ் a difficult question. Better if you know the answer then you can go for it, or else it's better to leave these type of questions, I would say. Through how many of them does the equator pass? The right answer is option D, none. None is the right answer. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் we have come to the conclusion of the session. With this question we have come to the conclusion. The last question of the session 2025 கேட்ட கொஷின். கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். இந்த பக்கம் ரீஜியன் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. மல்லோர்கா இட்டாலி, நார்மாண்டி ஸ்பெயின், சர்டினியா ஃப்ரான்ஸ். ஓகே, இப்போ நமக்கு மேட்சஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு மல்லோர்கா இட்ஸ் நாட் இன் இட்டலி விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்பெயின். ஓகே, செகண்டு நார்மாண்டி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் சிச்சுவேட்டட் இன் த ஸ்பெயின், விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ஃப்ரான்ஸ். ஓகே, சர்டினியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூ பீப்புள் மே நோ தட் வேட் இஸ் சர்டினியா வந்துட்டு நம்ம நியூஸ்லேயே இங்கே பார்த்துருந்தா வந்து ஈஸி. இட்ஸ் நாட் இன் ஃப்ரான்ஸ், சர்டினியா ப்ரெசன்ட் லொக்கேட்டட் இன் த இட்டலி. ஓகேங்களா, ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ இப்போ நம்ம மேப்பிங் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் பார்த்தாலே வந்து தெரியுது, அவங்க நன் ஆஃப் தே போதா மேட்சாக வந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நன் தான் இருக்குது. விச் டசன்ட் மீன் அவங்க இந்த மாதிரி கேட்டாலே நன் தான் வரும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா, பட் ஜஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா, நியூஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா, மேப் வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர்லேருந்து ஏதாவது பிளேஸ் வந்துச்சோம்னா போய் பாருங்கள். அப்புறம் கூகுளில் அந்த ப்ளேஸ் பண்ணி நியூஸ் அப்படின்ற செக்ஷன் இருக்கும் கூகுள்லேயே. அந்த நியூஸில் போய்ட்டு என்ன ஜஸ்ட் ஒரு கடைசி 6 மாதம் இல்லை 1 இயரில் ஏதாவது நியூஸ் வந்துருக்கு அப்படின்னா அதையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் மேப்பிங், வேர்ல்டு மேப்பிங்க்கு வந்து இந்த மாதிரி தான் படிக்கணும். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு ஈரான் ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரொம்ப முக்கியம், இஸ்ரேல் ரொம்ப முக்கியம், யூஎஸ் ரிலேட்டடான ஏதாவது இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்குங்க. தென் மெடிட்டேரியன் again very important. ஓகேங்களா, so with this we have come to the conclusion of the session. Hope you must have enjoyed and you must have learned a lot of things out of this session. So thank you so much for your presence and participation. So with this we have come to the conclusion of the geography. From the next video we will start the environment. ஓகேங்களா, so we'll meet you in that environment session. So thank you so much, all the very best. Thank you so much, see you in the next session. Okay, thank you so much.